ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 41 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த வல்சராக் எலும்பு கூட மண்டையன் செம கோவமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறான், சண்டை போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சாக்ஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போடாதீங்க, துவைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளேட்டை மாற்றி போட்டிருப்பான். அதை பார்க்கறதுக்கே செம காமெடியாக இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அங்கேருந்து சாகியும் பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த எலும்புக்கூடு மண்டையன் வல்சராக்கு ஏதோ சீரியஸாக பேசுகிற மாதிரி வந்துட்டு காமெடி பண்ணிட்டு போயிருப்பான். அதை கேட்டு சாகே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம சாகேவும் ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா டீமன் கல்ட்டை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட நடவடிக்கையை பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை, அவங்க ஒளிஞ்சுதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டீமனை சம்மன் பண்ணாலுமே அந்த டீமன் எப்படி பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாகே நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு, இவள்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு சாகிக்கிட்ட வேணா அவங்க உருவத்தை மாத்திர அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வேற மாதிரி மனுஷன் மாதிரி உருவாக்கி கொண்டு வந்திருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே, அதுக்கு நம்ம ஹீரோ அவங்க எங்க ஒளிஞ்சு வேலை பார்க்குறாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அவங்கள அழிச்சோம்னா அடுத்து அவங்க டீமன் எல்லாம் சமன் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, அதை கிட்ட சாகவும் சரி அவங்க எங்கெங்க இருக்காங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா நான் போய் விசாரிக்கிறேன், சரி இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி போய் சீக்கிரம் அந்த சாத்தான் இருக்கான் பாரு எதிர்காலத்தை அழிக்கக்கூடியவன், அவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொல்லணும், போயிட்டு வா சாகே அப்படின்னு நம்ம ஹீரோ சாகே கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி சாகே போயிட்டே இருக்கும்போது அப்படி தலையில தொப்பியில கையை வச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னா நீ உன்கிட்ட இருக்க பவரை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டே இருக்க, அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் இடையில காணாமல் வேற போயிட்ட, எனக்கு என்னமோ நீ தான் அந்த எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய டீமனாக இருப்பியோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சாகே நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாங்களா. நம்ம ஹீரோவும் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் நம்ம ஹீரோக்கு அப்படியே விடன்னு ஆயிரும். உடனே சாகே சும்மா தான்ப்பா சொன்னேன், ஏப்பா மூஞ்சி இப்படி சீரியஸாக வச்சுட்டு இருக்க, ஒரு ஜோக் அடிச்சதுக்கு இந்த அளவுக்கு பயந்துட்டேன், அதெல்லாம் இப்படி பார்த்துக்கலாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஆனால் இன்னைக்கு அந்த எலும்புக்கூடு மண்டையை என்னை நல்லா சிரிக்க வச்சாப்பா அப்படின்னு சாகே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஐயையோ இங்கே என்னதான் நடந்தது, அவள் டக்குன்னு கேள்வி கேட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் ரியாக்ஷன்லேயே காட்டி கொடுத்துட்டேனே, நல்ல வேலை அதை ஜோக்குன்னு அவளே சொல்லிட்டு போயிட்டா, இல்லைனா எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லும்போது கார்டியன்ஸ்லேருந்து கால் வரும். நம்ம இரவும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே வாங்க இங்கே ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவாங்க. அந்த கேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற கயாவை பார்த்து ஆமாம் என்னாச்சு எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படி கேட்டோன்னே, கிம்மு அங்கே தான் நிற்பான். அப்படியே முன்னாடி பார்த்தா பச்சை கலரில் ஒரு டிமென்ஷனல் கிராக் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னது டிமென்ஷனல் கிராக்கா, இதுக்கு முன்னாடி நான் அந்த பச்சை கலரை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த கிராக்கு ரொம்ப பெருசாக ஆகிட்டே இருக்கும். அப்படி கிராக் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் உள்ளேருந்து யாரை வர மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கிம்மு அங்கே இருக்க கிரேஸ் எல்லாம் சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி உள்ளேருந்து யாரோ வருவாங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம எக்கினா டிராகனை சம்மன் பண்ணும்போது வந்தான் பார்த்தீங்களா அந்த ரெனால்டு, அவனை பார்த்தோன்னே கிம்மு டே யாரா நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படி கேட்டோன்னே, அதுக்கு அவன் நான் பேசுறது கேட்குதா, என் பேர் தான் ரெனால்டு, நான் அர்ணன் என் பெயரோட 3வது இளவரசன் அப்படி சொன்னேன். அதை கேட்டு இங்கே கையாவும் எனது அர்ணன் என் பெயரா, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, பின்னாடி நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனை பாருங்க, அச்சச்சோ இவனா, இவன் எதுக்குடா இங்கே வந்தான், எக்கினா டிராகனை சம்மன் பண்ணும்போது என்கிட்ட அடி வாங்கினானே அவன் தானே இவன், டே ஏன்டா இங்கே வரீங்க, எனக்குன்னே வருவீங்களா, என்கிட்ட சரசன் பண்ணுறதுக்குனே பிறந்திருக்கீங்களா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகும்போது இங்கே கையா அவங்ககிட்ட அர்ணன் என் பெயரா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இந்த பக்கம் பாருங்க நம்ம ஹீரோ அச்சச்சோ இவன் என் மூஞ்சா பார்த்துட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது, மாஸ்க் எடுத்து போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்க் எடுத்து போட்டுட்டு இருப்பான். அது நேரம் இந்த பக்கம் அந்த ரெனால்டு அந்த அர்ணன் என் பேர் எங்கே இருக்குன்னா ஏலானார் வேர்ல்டில் இருக்குது, இது ஒரு அதர் டைமென்ஷனல் அப்படின்னு சொன்னபோது அதை கேட்டு கையாவும் ஓ அப்படியா நீங்கள் எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ரெனால்டு கயாவை பார்த்துட்டு டக்குன்னு கயா நீங்களா, அந்த கயா சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கே, அது எங்கள் உலகத்தில் உங்களை பற்றி நிறையாவே பேசுவாங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காகவே இங்கே வந்திருக்கேன், கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயாவை இந்த ரெனால்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இங்கே கயாவோட கையை ரெனால்டு பிடிச்ச உடனே அதை பார்த்து கிம்முக்கு அப்படியே அதிர்ச்சி, இதயமே நொறுங்கி போச்சு, அசையாத மரம் ஒன்று உழுந்தது கீழேன்ற மாதிரி பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த ரெனால்டு கையா கிட்ட நீங்களும் நானும் சந்திக்கிறது விதிங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோ பாருங்களேன், அந்த கார்டியன்ஸோட மாஸ்க்கை போட்டு அடையாளம் தெரியாத மாதிரி நின்றுருப்பாரு. அப்படி இந்த பக்கம் கையா சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னே தெரில, சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், அந்த எலானர் காண்டினென்ட் அந்த அதர் டைமென்ஷன்லேருந்து இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான், டைமென்ஷனில் கிராஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கானா, அவ்வளோ முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் இங்கே கிரேஸும் அதை தான் கேட்குறாங்க, நம்ம கிம்மும் அதை தான் கேட்குறாங்க, எதுக்குடா அந்த சொல்லுடா எதுக்குடா இங்கே பூமிக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டோன்னே, அதுக்கு அந்த ரெனால்டு சொல்லுவான், நான் இங்கே ஒரு டீமனுக்கு இங்கே தோக்கடிக்க வந்திருக்கேன், அவனோட பேர் வல்சராக்,
அவன் எங்களோட டைமென்ஷன்ல இருந்து பூமிக்கு திரும்ப வந்துட்டான். அவனை புடிச்சு கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு கையாக்கு டீமன் கிங் வல்சராக்கா அது யாருப்பா அப்படின்னு தெரியாம கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அந்த பேரை கேட்டோன்னே அச்சச்சோ அது அந்த எலும்புக்கூடு மண்டையனாச்சே. எக்கிண்டாவை கூப்பிட்டு வரும்போது இவன் பின்னாடியே வந்தான். இப்போ இந்த வல்சராக்கா கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவன் பின்னாடியே வந்துட்டானே. அவனை எதுக்குடா நீ கொள்ள வர? அவனே வீட்டில் சமையல் செஞ்சுட்டு துணி துவைச்சிட்டு அயனிங் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனை கொல்றதுக்காக நீ டைமண்ட்ஸில் கிராக் பண்ணி வந்திருக்கியடா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுலேயே வச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த அவன் சொல்லுவான் பாருங்க, ரெனால்டு நம்ம அந்த வல்சராக்கை கொன்னே ஆகணும். நீங்கள் நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வல்சராக்கை கொன்னாகணும். அவங்ககிட்ட ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் எனக்குன்னே வரீங்களேடா, ஏன்டா இப்படி என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கேன். முதல்ல இந்த ரெனால்டை போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ இந்த வல்சராக்குன்னு சொல்றியே, அந்த வல்சராக்கு சாத்தானா? ஏன்னா இங்கே சாத்தான் தான் ரொம்பவே டீமன் பவர் அதிகமாக இருக்கிறவன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கிம்மு ஆமாம் ஆமாம் சாத்தானை தான் கொல்லணும், அவன் தான் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாத்தானை பற்றி கொள்றதுக்காக யோசிச்சுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் கிம்மு கரெக்டாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறடா அப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, அப்படின்னா நம்ம பார்த்தது ரொம்ப சந்தோஷம்தான். டீமன் கிங் ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த சாத்தானா கூட இருக்கலாம், ஆனால் அந்த வல்சராக்கு ரொம்பவே ஆபத்தானவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் உங்களை பாதுகாத்தே திருவேன்னு அந்த ரெனால்டு எந்திரிச்சு நிற்பான் பாருங்க. அவனோட அந்த மேஜிக் ஆராவை பார்த்தோன்னே இங்கே கையாக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும். முடியெல்லாம் அப்படி பறந்துட்டு இருக்கும். அப்போ கையா சொல்லுவாங்க, இந்த ஃபீலிங்கில் எனக்கு தெரியுது, அந்த ட்ரியான் அந்த கடவுளோட ஆத்மா இதை என்னால் உணர முடியுது அப்படின்னா அவர் தான் இவனை அனுப்பி வச்சாரா? ரெனால்டு கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனால்டுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ட்ரியான்ற கார்டு பவர் இந்த ரெனால்டு கிட்ட இருக்கு போல, அது கையாக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கேட்டு அந்த ரெனால்டும் கண்டிப்பாக உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஹீரோ வந்த உடனே இவன் இந்த கயா கிட்ட ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் அதுக்கு முன்னாடி அலக் ஆஸ்மான் மாதிரி ரொம்ப மோசமானவன் கிடையாது. அவனை கொன்ன மாதிரி இவனை கொல்லணுமா? ஆனால் கிம்மு முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணுகிட்ட அவன் வலிஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னா போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொண்ணு குறுக்க வந்து உயிரியே விட்றேன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணை டீலை விட்டுட்டு இப்போ முதல்ல கிம்மு லவ் பண்ணுற பொண்ணு முன்னாடி நீ அலையிற திமிர் தாண்டா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ரெனால்டு பின்னாடி இருக்க நம்ம ஹீரோ பார்த்து ஆமாம் யார் இவர் உங்கள் பின்னாடி முகமுடி போட்டு நின்றுருக்கு அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் என் பேர் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோ கயா கிரேஸ் எல்லாருமே அந்த கார்டியன்ஸோட ரூமில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது கிம்மு சொல்லிட்டு இருப்பான், அந்த ரெனால்டு இருக்கிறதுலே ரொம்ப பலசாலியாக இருக்கானே, அவன் என்ன ரொம்ப மிஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ டேய் பயப்படாதடா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரைனிங் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இங்கே கயாவும் அந்த ரெனால்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சண்டை போகலாம், உங்ககிட்ட இருக்க அந்த கடலோட சக்தியை கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ் ஆகும், அப்படி நீங்கள் எங்கள் கூட அந்த கார்டியன்ஸோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ரெனால்டும் அங்கே ரூம்லாம் இருக்குமா, ரூம்லனா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படி சொல்லுவான். அதை கேட்டு கயாவும் அங்கே ரூம் நிறையா இருக்குது வாங்க தாராளமாக தங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே அந்த ரெனால்டையும் அந்த கார்டியன்ஸோட ரூமுக்கு கூட்டு வந்துருவாங்க. ஆனால் அவன் வேற ஒரு ரூமில் இருக்கான். இந்த பக்கம் அந்த ட்ரைனிங் எடுக்கிற ரூமில் இங்கே நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு வெப்பன் எடுப்பான் பாருங்க, அதோட பேர் கன்வர்சன் டெமனிக் ஸ்வாட் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தான் பார்த்தீங்களா ஒரு பெரிய ஸ்வாடு. அந்த ஸ்வாடை இப்போ கொண்டு வந்துட்டு டேய் நீ சாத்தானை நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ஏன்டா அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுற, அவங்ககிட்ட கடல்வர சக்தி இருக்குன்னா அவங்ககிட்ட தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கடல்வர சக்தி இருக்கு, நீ எதுலையும் குறைஞ்சவில்லை, வா நம்ம 2 பேரும் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டும் கிம்மு ஸ்வாடை எடுத்துட்டு ட்ரைனிங் எடுக்க ரெடியாக இருப்பான். இங்கே கயா கிட்ட நம்ம ஹீரோ நாங்கள் இப்போ கொஞ்சம் சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்க போகிறோம், கயா நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கயா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இயர் பார்ட்ஸ் மாதிரி ஒன்று மாட்டினா பார்த்தீங்களா, அதை வச்சு வல்சராக்கு அந்த எலும்புக்கூடு மண்டைகிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வல்சரா கிட்ட வல்சரா கேட்குதாடா அப்படின்னு சொல்லும்போது கேட்குது சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ நீ ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டியா அப்படி சொல்லும்போது முடிச்சிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட சொல்லும்போது என்ன பண்ண போறாங்கன்னா இங்கே எக்கினாவும் நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கிம்மும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிப்பாங்க. கிம்மு சம வேகமாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். அப்படி சண்டை நடத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கார்டியன்ஸோட இன்னொரு ரூமில் அந்த ரெனால்ட்ஸ் உட்காந்துட்டு இருப்பான். அவனோட அந்த ட்ரியான் கார்டோட எனர்ஜியை ஃபுல்லாக உடம்புல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோகா பண்ணுற மாதிரி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம எக்கிண்டாவை அந்த வல்சராக்கு எலும்பு கூட மண்டையா இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு கூண்டில் அப்படியே அடைச்ச மாதிரி வச்சு மேலே கட்டி வச்சிருவான். அப்போ அந்த வல்சராக்கு இருக்கான் பாருங்க, அவன் பயங்கரமா
டேய் நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம எக்கிண்டா பார்த்தா உடம்பு ஃபுல்லாக ஒரே காயமாக ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னை காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அங்கே நடக்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியப்படுத்துகிறான் அந்த வல்சராக்கு. அதை தெரிஞ்ச உடனே இந்த ரெனால்டு, ஏய் வல்சராக் நீயா, நீ என்னடா பண்ற அங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். டேய் நீ ஒழுங்கா இங்க வா, நீ வரல அப்படின்னா இந்த பொண்ணை கொன்னுருவேன் புரியுதாடா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, நான் யாருன்னு நீ இன்னும் மறக்கலல்ல, என் பேரு தான் வல்சராக், கிங் ஆஃப் த டீமன்ஸ்டா, உனக்கு இந்த பொண்ணை உயிரோட பார்க்கணும்னா டக்குன்னு வாடா, ஏன்னா நீ தான் பெரிய வீரனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காடெல்லாம் போட்டு பயங்கர வில்லத்தனமாக பேசிட்டு இருப்பான். ஆனால் மண்டையில் இருந்த கொண்டைய மறந்த மாதிரி அவன் அந்த ஏப்ரான் இன்னும் கழட்டவே இல்லை பாருங்க. அந்த ஏப்ரானோட வந்து நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம எக்கிட்டா இருக்காங்க பாருங்க. அவங்க வல்சராக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப நடிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வல்சராக்கு நம்ம எக்கிண்டாவை கடத்திட்டு போகிற மாதிரி அப்படியே தூக்கிட்டே வருவான். அப்போ வல்சராக்கு எக்கிண்டா கிட்ட, எக்கிண்டா கொஞ்ச நேரம் தான் பொறுத்துக்கோ, அவன் வந்துடுவான், அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தூரத்தில் பயங்கரமாக ஒரு வெளிச்சம் தெரியும். அப்படி சடான்னு பறந்து கீழே வந்து விழுவான் பாருங்க. அந்த இடம் வெடிச்சு சதறிட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ரெனால்டு தான். அவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கிட்டா சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்த்தா சூப்பர் ஹீரோ போஸ்லாம் கொடுத்துட்டு அப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஏய் ஏய் அந்த பொண்ணை விடுறா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டான்டா காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்கிட்டாவும் என்னை காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ ரெனால்டோ என்னை காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது அப்போ அந்த ரெனால்டோ, டே ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுடுறா, இல்லை உன்னை துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டுருவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமா பல்ல கடிச்சிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.